ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழத்தில் தோசை எப்படி சுடுறதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க, தேங்காவை துருவி போட்டுக்கோங்க, ஒரு பவுலில் பால் எடுத்துக்கோங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், 2 டீஸ்பூன் சர்க்கரை. வாழைப்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ மேலேயே நட்ஸை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ தோசையை பிரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ தேனை நம்ம அதிலே ஊற்றிக்கலாம். தேனை ஊற்றி அதில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.